ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது கோவத்துல பேசாத, கொஞ்சம் அமைதியா இருன்னு கெஞ்சின. சொல்ற பேச்ச கேக்குறியா? இதெல்லாம் தேவையா நமக்கு? ஏங்க, நான் பொண்ணு பெத்தவங்க. அவ கல்யாணத்துல தடங்கல் வந்தா எனக்கு பதட்டமா இருக்குமா இல்லையா? பதட்டமா இருக்கதா செய்யும். எனக்கு கூட தான் பதட்டமா இருக்கு. அதுக்காக சந்தியா மேல பழி போட்டா சரியா போச்சா? இப்ப அது இன்னொரு பிரச்சனையில கொண்டு வந்து நிறுத்தி இருக்குல்ல. தயவு செஞ்சு இந்த பிரச்சனையில என்ன இழுக்காதீங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. அதனாலதான் சரவணன் இப்படி பண்ணிருக்கான். இந்த குடும்பம் சந்தியாவை புரிஞ்சுக்கிட்டு சரியா நடத்தி இருந்தா அவளும் கஷ்டப்பட்டிருக்க மாட்டா, சரவணனும் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டான். பொண்டாட்டிங்க எல்லாம் புருஷன் சொல்றத கேட்கணும்னு வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு பாடம் எடுக்கிறல்ல, நீ முதல்ல நான் சொல்றத கேட்டிருக்கியா? என்னங்க இப்படி பேசுறீங்க? உங்களை மதிக்காம நான் என்னைக்கு நடந்திருக்கேன்? உங்களுக்கு பிடிக்காத எதையாச்சும் நான் செஞ்சிருக்கேனா? சொல்லுங்க பாப்போம். என்ன இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? ஒரு விஷயம் சொல்லவா? சரவண சந்தியா பிரச்சனை எந்த அளவுக்கு வந்து நிக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். என்ன பாக்குறீங்க? ஆமா, நீங்க தான். அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. சரவண நடவடிக்கையே சரியில்லை, அவனை கூப்பிட்டு கேக்குறேன்னு நான் சொன்னப்போ நீங்க என்ன சொன்னீங்க? வேணா சிவகாமி, அவங்க பிரச்சனையை அவங்களே சரி பண்ணிக்குவாங்க, நீ இதுல தலையிட வேண்டான்னு சொன்னீங்கல்ல. அத கேட்டு நான் அமைதியா இருந்தேன் பாருங்க. அதனாலதான் இவ்வளவும். போதா குறைக்கு புருஷன் பேச்ச கேட்காதவன பேரு வேற எனக்கு. தேவைதான் தேவைதான் எனக்கு இது. சிவகாமி, அப்ப நீ பேசியிருந்தாலும் ஒன்னும் ஆயிருக்க போறது இல்ல. ஏன்னா நீ அப்படி பேசி முடிக்கிறதுக்கு இது ஒண்ணு ஒரு நாள் ரெண்டு நாள் பிரச்சனை இல்ல. சந்தியா படிச்சவன்னு தெரிஞ்ச நாள்ல இருந்தே பிரச்சனை தான். ஏன் அதுக்கு முன்னாடியே இது பிரச்சனை தான். ஏங்க, அவ படிச்சவங்கிறது பிரச்சனை இல்லங்க. அத மறைச்சு போய் சொன்னா பாருங்க, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். பா மா, இப்ப எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? சரவண சந்தியாக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ, அவங்க திரும்பி வருவாங்களோ மாட்டாங்களோ நொந்துகிட்டு இருக்கோம். நீங்க ரெண்டு பேரும் இப்படி சின்ன பிள்ளை மாதிரி பேசி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. அவங்க போய் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சேன்னு எனக்கும் பதட்டமா தாண்டா இருக்கு. உங்க அப்பா தான் தேவையில்லாம ஏன் மேல பழி போட்டுட்டு இருக்காரு. பஸ் ஏத்தி விட போன அண்ணன் மனசு மாறி அண்ணிய கூட்டிட்டு வந்துட்டா நல்லா இருக்கும். எனக்கும் அதே நினைப்பாதாமா இருக்கு. இந்த சரவணாயா ஏன் தான் இப்படி பண்றாருன்னே தெரியல. அண்ணனுக்கு இப்போதான் புத்தி தெளிவாக வேலை செஞ்சிருக்கு. ஆனால் இவங்க தான் ஓவராக பாசத்தை பொழிகிறாங்க. இந்த பார்வதிக்கும் செந்திலுக்கும் என்னாச்சு? இவங்க ஏன் சந்தியா அண்ணிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க? பாவம் சந்தியா அண்ணி, அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு நம்ம அண்ணனை நம்ம குடும்பத்தையும் எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? அம்மா, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. அனிதா, என்னங்க நீங்க இங்க வந்திருக்கீங்க? ஏன் என்னாச்சு? நான் இங்க வந்ததுனால என்ன? சரவணன் ஃபோன் பண்ணாரு, அதனாலதான் வந்தேன். ஐயோ, என்னது, அண்ணா உங்களுக்கு ஃபோன் பண்ணானா? ஆமாங்க, அவர்தான் எனக்கு ஃபோன் பண்ணாரு. என்னங்க இவ இப்படி சொல்றா? போன் பண்ணி இங்க வர சொல்லிட்டு சரவண சந்தியாவை கூட்டிட்டு போயிருக்கானேங்க. இங்க என்னதான் நடக்குதுன்னு தெரியலையே. சரவணன் சந்தியாவை கூட்டிட்டு போயிருக்காரா? எங்க போயிருக்காரு? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அம்மா, சரவணன் உனக்கு எப்பமா ஃபோன் பண்ணா? எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க ஃபோன் பண்ணாரு. ஆமா, சந்தியா எங்க? அவங்க ரெண்டு பேரும் வீட்ல இல்ல. உன் வீட்டுக்கு தான் சந்தியாவை பஸ் ஏத்தி அனுப்ப சரவணன் கூட்டிட்டு போனா. உனக்கு ஃபோன் பண்ணான்னு நீ இங்க வந்து நிக்கிற. ஐயோ, எனக்கு தலையே சுத்துதுங்க. எங்க வீட்டுக்கா? சந்தியாவை உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன், நீங்க வீட்ல தானே இருக்கீங்கன்னு கேட்டாரு. என்னம்மா சொல்ற? எங்க இங்க என்னங்க நடக்குது? நான் தான் சொல்லிட்டே இருந்தேனே,
எல்லா பிரச்சனைக்கும் சேர்த்துதான் அவன் இந்த முடிவு எடுத்திருக்கான்னு. சந்தியாவை என்னெல்லாம் பேசுனீங்க சொன்னா யாராச்சும் கேட்டீங்களா? பா என்னப்பா நீங்க திரும்ப திரும்ப சும்மா அம்மா மேலேயே பழிய போடுறீங்க? அவங்க 2 பேருக்கு நடுவில் வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா அதுக்கு அம்மா என்ன பண்ணுவாங்க? இதுதான் விஷயம்னு சொல்லியிருந்தா அது அம்மாவே சரி பண்ணி வச்சிருப்பாங்க. எதுவுமே சொல்லாம அவங்களே சண்டை போட்டுட்டு அவங்களே முடிவெடுத்தா நாம எப்படி பொறுப்பாக முடியும்? ஒருவேளை நம்ம வாங்கி கொடுத்த டிவோர்ஸ் பேப்பர்னால ஏதாவது பிரச்சனை வந்து 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்களோ? ஐயோ கடவுளே, என்னாலயா இவ்ளோ பிரச்சனை? தயவு செஞ்சு நீங்க யாராச்சும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். என்ன பிரச்சனை? சந்தியா எங்க போயிருக்கா? சரவணதாமா அவளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டான். சரவணன் தான் சந்தியாவுக்கு போக இடம் இல்லைன்னு உன் வீட்டுக்கு அனுப்ப முடிவு பண்ணிருக்காமா. சந்தியா அண்ணிய உங்க வீட்டுக்கு பஸ் ஏத்தி விடதான் அண்ணன் கூட்டிட்டு போச்சு. சரவணன் எனக்கு ஃபோன் பண்ணதை வச்சு ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நான் அவசர அவசரமா இங்க கிளம்பி வந்தேன். அதுக்குள்ள சந்தியாவை எங்க வீட்டுக்கு அனுப்புவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க சொல்றத கேட்க எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. எப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? இந்த வீட்ல சந்தியாக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கு. ஒவ்வொரு தடவையும் நான் தான் அவகிட்ட நீ ஏன் இந்த வீட்ல இருக்க வந்துருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதுக்காக நான் அவகிட்ட சண்டை கூட போட்டிருக்கேன். ஆனா சந்தியா அதுக்கு ஒத்துக்கவே இல்ல. எல்லாரும் என்னைக்காவது என்ன புரிஞ்சுப்பாங்க, யார் என்ன சொன்னாலும் என் புருஷன் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு, அவருக்காக நான் எது வேணாலும் தாங்கி பண்ணதான் சொல்லுவா. சரவணன் அவளுக்கு அவ்வளவு பிடிக்கும். அவ மனசார நேசிக்கிறா. நிச்சயமா சரவணனை விட்டு போற முடிவை அவ எடுத்திருக்க வாய்ப்பே இல்ல. இப்ப என்ன சொல்ற சிவகாமி? தான் மேல இருக்கிற அன்பாலதான் அவ இங்க கஷ்டப்படுறான்னு சரவணை சந்தியாவை அனுப்பிச்சிருக்கான். புரியுதா உனக்கு? உங்க எல்லாருக்கும் இப்ப புரியுதா? அனிதா, அப்படி ஒரு தங்கமான பொண்ணை வச்சு வாழ இந்த குடும்பத்துக்கு குடுப்பிடம் இல்லம்மா. அவ உன் கூடயே இருக்கட்டும்மா. அவளை நல்லா சந்தோஷமா பாத்துக்கம்மா. உங்களுக்கு ஏமா சந்தியாவை பிடிக்காம போச்சு? நீங்க ஏன் அவளை புரிஞ்சுக்கவே இல்ல? அவ உங்க மேல அவ்வளவு பாசமும் மரியாதையும் வச்சிருக்கா. சொல்ல போனா இந்த குடும்பத்தை அவ எப்பவுமே என்கிட்ட விட்டு கொடுத்ததே இல்ல. என்ன? ஏன் எல்லாரும் இப்படி பேசுறீங்க? அவளை எனக்கு பிடிக்காதுன்னு யார் சொன்னா? அவ இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமக தான். என் மனசார அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவ தப்பு பண்ணிருக்கான்னு எனக்கு தோணும் போதெல்லாம் நான் அவளை திட்டினா எனக்கு அவளை பிடிக்காதுன்னு அர்த்தமா? இதோ பார்வதி, ஆதி, செந்திலு, மயிலு இவங்க எல்லாரையும் தான் நான் திட்டுவேன். அதுக்காக இவங்க எல்லாரையும் எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தமா? மா போன்மா பாரு, சந்தியாவா இருக்க போகுது. சந்தியாவுடைய அண்ணன். அவ அண்ணன். ஹலோ, சொல்லுங்கண்ணா. ஹலோ அனிதா, எங்கம்மா இருக்க? சந்தியா உன் வீட்டுக்கு வந்திருக்காளம்மா? இல்லண்ணா, நான் தான் சந்தியா வீட்ல இருக்கேன். என்ன அனிதா சொல்ற? சந்தியா ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி உங்க வீட்டுக்கு வரதா சொன்னா, நீ என்னடானா சந்தியா வீட்ல இருக்கிறதா சொல்ற? என்னம்மா பிரச்சனைங்க? அவ பேசுனதெல்லாம் கேட்டு எனக்கு உசுரே இல்லம்மா. பாவம் சந்தியா, அவ வாழ்க்கை எப்படி ஆகும் நான் நினைச்சே பார்க்கலாமா? அண்ணா,
அழாதீங்கண்ணே. அம்மா போன ஸ்பீக்கர்ல போடுமா, நான் சந்தியா கிட்ட பேசணுமா. சந்தியா, 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 அண்ணன் பேசுறது கேக்குதாமா? அண்ணே, சந்தியா இங்க இல்ல. என்ன அனிதா சொல்ற? அங்க இல்லனா சந்தியா இப்ப எங்க இருக்கா? நீ அவ வீட்ல இருக்கறதா தானே சொன்ன? தயவு செஞ்சு என்ன நடக்குதுன்னு சொல்லுமா. மாப்பிள்ளைங்கம்மா, அவராச்சும் பக்கத்துல இருக்காரா? அவரை பேச சொல்லுமா. மாப்பிள்ள, மாப்பிள்ள. அண்ணே, சரவணன் சந்தியா 2 பேருமே இங்க இல்லன்னு. சரவணன் சந்தியாவ எங்க வீட்டுக்கு பஸ் ஏத்தி விட கூட்டு போயிருக்காரு. அத்தை மாமாவது பக்கத்துல இருக்காங்களா? இருக்காங்க. கொஞ்சம் போன் அவங்க கிட்ட கொடுங்கம்மா. மா போனை கொடுமா. இந்தாங்கப்பா. மணி, அத்தை, மாமா, சந்தியா மனசார எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா. அவளுக்கு எந்த தண்டனை கொடுத்துடாதீங்க மாமா. அவளுக்கு அங்க யாருமே இல்ல. தயவு செஞ்சு அவளை அனாதையா விட்டுறாதீங்க. அவ உங்க எல்லாரும் மேலயும் அவ்வளவு அன்பு வச்சிருக்கா. இதுதான் என் குடும்பம்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லிக்கிட்டே இருப்பா. அவளுக்கு உங்களை விட்டா யாருமே இல்ல. அவளை தயவு செஞ்சு எங்கேயும் அனுப்பிடாதீங்க ப்ளீஸ். எல்லாமே ஏன் தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க மாமா. நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். மாமா, சந்தியா ரொம்ப பாவம் மாமா. அவளை தண்டிச்சிடாதீங்க மாமா. வாழ்க்கை கெடுத்த பாவி நான் தான் மாமா, நான் தான். அவளோட படிப்பு திறமை எல்லாத்தையும் மறைச்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைச்சாலே தவிர இவர் சொன்ன பொய்ய காப்பாத்தணும்னு நினைச்சு அவ எதையுமே மறைக்கல. உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் தன்னோட படிப்பை பத்தி அவ சொல்லாமே இருந்துட்டா. அவளை தயவு செஞ்சு புரிஞ்சு ஏத்துக்கோங்க ப்ளீஸ். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். மணி. மாமா சொல்லுங்க மாமா. நான் என்ன பண்ணு சொல்லுங்க மாமா, இப்பயே பண்றேன். மணி, இனிமே நீ செய்யறதுக்கு ஒண்ணு இல்ல மணி. மாமா, நீங்களும் சந்தியாவை புரிஞ்சுக்கல. அப்படி சொல்லப்பா. இனிமேலாவது இந்த குடும்பம் சந்தியாவை புரிஞ்சுக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். மாமா, சரவண சந்தியா கிட்ட நீங்க பேசுனீங்களா? இல்லம்மா, அனிதா வீட்டுக்கு பஸ் ஏத்தி விடதாம கூட்டு போயிருக்கான். அனிதா இங்க வந்திருக்காங்களே மாமா. சரவணன் சந்தியா ஒருவேளை அங்க போய் காத்திருந்தாங்கன்னா? அப்படி போயிருந்தா அனிதா நம்பர் கால் பண்ணிருப்பாங்களே. அவங்களுக்கு தான் எந்த காலுமே வரலையே. நான் போன் பண்ணாலும் எடுக்கல. அனிதா, உன் பக்கத்து வீட்டு நம்பர் இருந்தா போன் பண்ணி கேட்டு பாருமா. ஆமாக்கா, அவங்க அங்க இருந்தாங்கன்னா கிளம்பி வீட்டுக்கு வர சொல்லுங்க. அண்ணே, இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா சரவணன் சந்தியா கிளம்பின நேரத்துக்கு எங்க வீட்டுக்கு போயிருக்க முடியாது. ஆனா எதுக்கோ நான் பக்கத்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சு பாக்குறேன். மணி, இப்படி அனிதா போன் பண்ணி விசாரிச்சு பாக்குறேன்னு சொல்றா. நீங்க 2 பேரும் கவலைப்படாம இருங்க. அவங்க 2 பேரும் முதல்ல எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்குவோம். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. எப்படியும் அவங்களே திரும்ப போன் பண்ணுவாங்க. நானும் சந்தியாக்கு போன் பண்ணி பாக்குறேன். உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு சொல்லுங்க மாமா. சரி மணி, கண்டிப்பா சொல்றேன். நீங்க பயப்படாதீங்க. நான் வச்சிடறேன் மாமா. எங்க கொடுங்க. நீ உடனே போன் பண்ணுமா, சீக்கிரம் பண்ணு. இல்லங்க, முதல்ல நான் கிளம்புறேன். இப்போ நான் கிளம்புனா அவங்களுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு போயிடுவேன். போற வழியில நான் கால் பண்ணிக்கிறேன். சந்தியா உங்க எல்லாரும் மேலயும் ரொம்ப அதிகம் பாசம் வச்சிருக்கா. அவளை தயவு செஞ்சு நல்லா பாத்துக்கோங்க. எங்க கிளாஸ்லயே அவதான் ரொம்ப புத்திசாலி, திறமைசாலி. இந்த குடும்பத்து மேல அவ வச்சிருக்க மரியாதைக்காக தான் எல்லாத்தையும் தாங்கிட்டு இப்படி பொறுமையா இருக்கா. அத நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். எனக்கு வேற என்ன சொல்றதுனே தெரியலங்க. நான் வரேன்.
கொஞ்சம் வழி விடுங்கப்பா. நான் கண்டுட்டேண்ணா, பஞ்சர் ஆயிடுச்சுண்ணா. போச்சா? டயரை மாத்துங்கயானா மாத்தவே மாட்டேங்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் இதே பிரச்சனை தான். புது டயரை போடாம நம்ம தாலியை எடுக்கிறானுங்க. இன்னைக்கு நம்ம பாய்ப்பு அந்த மாதிரி தான். ஏமா பஞ்சர் ஆயிட்டுக்குதுமா, இறங்குமா இறங்குமா. டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, எல்லாரும் கொஞ்சம் கீழே இறங்குங்க. இறங்கி வாப்பா, இறங்குங்க, இறங்கி வாங்க. அம்மா பஸ் பஞ்சராம்மா, வாமா ஏன் இறங்கி நிப்போம், வாமா. சிவகாமி, தயவு செஞ்சு உன்னாலதான் இப்படி ஆச்சு, நீதான் இதுக்கு காரணம்னு ஆரம்பிக்காதீங்க. நான் சந்தியாவை புரிஞ்சுக்காதவளாவே இருந்துட்டு போறேன். இத்தனை வருஷம் கூட வாழ்ந்து நீங்களே என்ன புரிஞ்சுக்கலனா, அவ இந்த வீட்டுக்கு வந்து 1 வருஷம் கூட ஆகல. அப்புறம் அவளால எப்படி என்ன புரிஞ்சுக்க முடியும்? எனக்கு அறிவு அவ்வளவுதான். எதுவும் என்கிட்ட பேசாதீங்க, ஆளை விடுங்க. மா, என்னம்மா நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? உங்க அப்பாவை கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லுடா. நான் உன்னை குத்தம் சொல்லிட்டேன்னு உனக்கு கோவம் வருது. நீ புரிஞ்சு செஞ்சியோ புரியாம செஞ்சியோ அதனால கஷ்டப்படுறது சந்தியாதான். கோவம் வந்தா எதையும் யோசிக்காம சட்டுன்னு பேசாதன்னு சொன்னதுக்கே கோவப்பட்டு இப்படி பேசினா என்ன பண்ண முடியும் சொல்லு? பா, நீங்க வேற ஏன்பா தேவையில்லாம பேசிட்டே இருக்கீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்களேன்ப்பா. டேய், இவளை திட்டவோ இவ கூட சண்டை போடுறதுக்கோ நான் சிவகாமின்னு கூப்பிடல. என் போன் ரூம்ல இருக்கு, எடுத்துட்டு வான்னு சொல்றதுக்காக கூப்பிட்டேன். இப்ப சொல்லு, அவசரப்பட்டு பேசினது யாரு? இதத்தான் செய்யாத செய்யாதன்னு சொல்றேன். டேய் செந்தில், உன் நம்பர்ல இருந்து சரவண சந்தியா 2 பேருக்கும் போன் பண்ணு. டேய் ஆதி, நீயும் போன் பண்ற. அண்ணா நான் அண்ணனுக்கு கூப்பிட்றேன், நீ அன்னைக்கு கால் பண்ணு. சரிடா. சம்மந்தி இவங்க எதுக்குங்க இப்ப இங்க வந்திருக்காங்க? அண்ணன் அண்ணி விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ? முதல்ல வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடு, ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. வாங்க சம்பந்தி, வாங்க உள்ள. வரங்க வரங்க, வாடா. என்னடா போன கையோட திரும்பி வந்திருக்காங்களேன்னு உங்களுக்குலாம் ஒரே குழப்பமா தான் இருக்கும். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் பேசலான்னு தான் வந்திருக்கோம். சிவகாமி, போய் காஃபி டீ ஏதாவது கொண்டு வா. இல்ல இல்ல பரவாயில்ல, நாங்க இப்பதான் சம்பந்தி சாப்பிட்டு வந்தோம். இருங்க சம்பந்தி, நீ போய் எடுத்துட்டு வா காஃபிய. உட்காருங்க சம்பந்தி, உட்காருங்க. சரிங்க. வாங்க மாப்ள, வாங்க. வாடா. உட்காருங்க. இங்க வாங்க. உட்காருங்க மாப்ள. டேய் உட்கார்றா. ஏண்டி, இவங்க இங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியலையே. இருக்கிற பிரச்சனை பார்த்ததுன்னு இன்னும் என்னெல்லாம் வரப்போகுதோ. மா, அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காதுமா. ஒருவேளை கல்யாணத்தை உடனே வச்சுக்கலாம்னு சொல்ல கூட வந்திருக்கலாம்ல. பொண்ணு பார்க்க நீயே வர சொன்ன மாதிரி கல்யாண தேதி நீயே குறிச்சிட்டியா? என்னம்மா இன்னைக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க?
நீங்க கெட்டது நடக்குமோ நினைச்சு பயந்தீங்க. நல்லது நடக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நான் சொன்னேம்மா. அவ்வளவுதானம்மா. இனிமே இந்த வீட்ல வாயை திறக்க கூடாது. ச்சே. ஆமா, வாயை திறக்காத. ஷ். சந்தியாவும் உங்க அண்ணன் வீட்டை விட்டு அனுப்பிட்டான்னு மாப்பிள்ளை கிட்ட உளறி வைக்காத, புரிஞ்சுதா? சரி. முதல்ல உங்க அப்பா கிட்ட தான் இந்த விஷயத்த சொல்லணும். போய் அவரை கூட்டிட்டு வா. போ. சரிம்மா.